ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி தூதுவளை தோசை பண்ண போகிறோம். அதுக்காண்டி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கீழே நான் வச்சுருக்கேன். இது வந்து மணத்தக்காளியும் அதுவும் ஒன்றா இருக்குது. இதில் பாருங்கள், மணத்தக்காளி, நம்மளுடைய தூதுவளை பாருங்கள் நிறைய முடிச்சிருக்கு. சின்ன செடி தான், மாடியில் வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டேன். இப்போ நம்ம தோசைக்காண்டி நம்ம வந்துடுச்சு. இந்த பாருங்கள், நான் ஏற்கனவே பறிச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க, நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்களா, மழை பெஞ்சிட்ருக்கு லைட்டாக. அதனால் வந்துட்டு நல்லா நிறைய கொய் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு படர்ந்து நிற்கிது பார்த்திங்களா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளுடைய மணத்தக்காளியுமே பாருங்கள் நல்லா அழகாக பூ விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதுவுமே இருக்குது, சேர்ந்து இருக்குது ரெண்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு போகலாம். ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தூதுவளையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த தூதுவளையை வந்து சேர்த்துக்குவோம். இந்த பாருங்க, இந்த தூதுவளை வந்து சளி இருமலுக்கெலாம் நல்லது. பிள்ளைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்கலாம், நல்லது. எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது. கால்சியம் வந்து இதில் அதிகம் இருக்கிறனால நம்ம எல்லாருமே எலும்புகளுக்கும் நல்லது. கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தூதுவளை வந்து நல்லா அரைச்சாச்சு, மைய அரைச்சாச்சு. நம்ம இப்போ நம்மளுக்கு மாவு இங்கே வச்சுருக்கேன். தேவையான மாவு நம்ம எடுத்துக்குவோம். தேவையான அளவு நம்ம மாவு எடுத்துக்கிட்டு அதில் நம்மளுடைய தூதுவளை அரைச்சி வச்சுருக்கிற தூதுவளையை மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதோடு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் மாவில் உப்பு போடலை, நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தா அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக க்ரீனிஷான மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து தோசை சுட்டு நம்மளுக்கு தோசை டவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 2 சைடும் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சைடும் திருப்பி எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான சுவையான ரவை தோசை தூதுவளை தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்களா, நமக்கு சுவையான முறுமுறு தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும். கார சட்னியும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சதுனால ஓகே, இன்றைக்கி நம்ம பார்ப்போம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள், சூப்பர். சரி வாங்க டேஸ்ட் பண்ணால். செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.